ரைட் எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க. 363 பார்த்துருக்குறோம். 363வதுக்கு பார்த்துட்டோம். ரைட் 364. பூவில் அமர்ந்து கொள்ளாது பறந்தபடியே தேனை குடிப்பது தேன் சிட்டு. இரண்டாவது விடை சரி. தனது முன்னங்கால்களை கைகளாக பயன்படுத்துவது எலி. ஈருடவாளியாக அமையாதது முதலை. தற்காலத்தில் அதிக அளவு கொள்ளை நோயை பரப்புவது இப்ப நுளம்பு. கால்களற்ற பிராணி மண்புழு. கூர்மையான பார்வை திறன் கொண்டது பருந்து. அளவுக்கு அதிகமாக சூழலை அதிகரிக்கும் போது சூழல் சமநிலை பாதிப்படைகிறது மான். விட இரண்டாவது சரி. மிகச்சிறிய முட்டையிடும் பறவை தேன் சிட்டு. தோலினால் சுவாசிப்பது மண்புழு. மீன் அசையாதிருப்பதற்கு மார்பு சட்டையை பயன்படுத்தும். தாவரச்சாட்டை உறிஞ்சி குடிக்கும் விலங்கு ஆண் நுளம்பு. மேற்பரப்பில் ஒட்டி இருப்பதற்கு விசேட பாதம் கொண்டிருப்பது பல்லி. தனக்கு ஆபத்து உணர்ந்தவுடன் உடலை வளையமாக சுருட்டுவது மரவட்டை. பந்து போல சுருட்டுறதுதான் ஆவடியில். அடுத்தது பாருங்க. வீட்டில் நாம் தனியாக பயன்படுத்தும் உபகரணம் கத்தூரிகை. உமது பாடசாலையில் சங்கீத அறையில் காணப்படுவது தபேலா. இரண்டாவது விடை சரி. வீட்டில் நாம் பயன்படுத்தும் உபகரணங்களை உரியவாறு வைப்பதால் ஏற்படும் நன்மை. மேற்கூறிய இரண்டும் சரி. உங்கள் வீட்டில் பொதுவாக பயன்படுத்தும் உபகரணம் மின்விசிறி. அடுத்து பாடசாலை பதிவு புத்தகம் இருக்க வேண்டிய இடம் அதிபர் அலுவலர். விடை இரண்டாவது சரி. நண்பர்கள், உறவினர்கள், அலுவலகத்தார், பெற்றோர் ஆகியோர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம் கைபேசி. மூன்றாவது விடை சரி. முற்காலத்தில் மன்னர்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தியது பல்லக்கு. மூன்றாவது விடை சரி. நாம் மரம் ஒன்றை தரிக்கும் போது இன்னொரு மரம் நடல் வேண்டும். முதலாவது சரி. அடுத்த போலியான தரக்குறைவான பண்டங்கள் விற்பனை செய்யப்படுவதை தெரிவிக்க வேண்டியது நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை. முதலாவது விடை சரி. நமது உடலுக்கு ஆரோக்கியமற்ற உணவு பின்பற்றுள்ளது நிறமூட்டிய உணவுகள். மூன்றாவது விடை சரி. நமக்கு இலவசமாக கிடைக்கும் சேவை கல்வியும் சுகாதாரமும். இரண்டாவது விடை சரி. பண்டைய காலத்தில் தகவல் பரிமாறப்பட்ட பறவை புறா. வெந்நீரில் அவித்து பாற்புட்டி. நன்னடத்தை சான்றிதழ் வழங்காதோர் முகாமிலாளர். அதிபர்கிட்ட நாங்கள் ஸ்கூல்ல எடுப்போம். கிராம சேவத்தை நாங்கள் ஊர்ல போய் எடுக்கிறோம். ஒரு கிராமத்துக்கும் ஒரு கிராம சேவர் இருப்பாங்க. அதிக அளவு இனிப்பு பண்டங்களை உண்பதால் நீரிழிவு. நீருக்கு இருக்கக்கூடிய இயல்பாக அமையாதது. மூன்றாவது விடை சரி. அடுத்து கிராமம் ஒன்றுக்கு பொறுப்பாக உள்ள நிர்வாக அதிகாரி கிராம அலுவலர். ஆளுநர் ஒரு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருப்பார். அரசாங்க அதிபர் ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருப்பார். சோடா போத்தல் ஒன்றை இலகுவாக திறக்க மூடி திறப்பான். தபாலகம் ஒன்றில் இடம்பெறாதது காசோலை மாற்றுவது. காசோலை வங்கியில தான் மாற்றுவது. சுவரில் அறையப்பட்ட ஆணி ஒன்றினை இலகுவாக பிடுங்க பொருத்தமான உபகரணம் சொத்தியல். குறைவான கால இடைவெளியில் உற்பத்தி செய்யப்படுவது பசும்பா. ஒரு நாள் ஆதி காலத்தில் நீரை சுத்தம் செய்ய முறையாக அமையாதது குளோரினுடல். குறைவாக நீரை அருந்துவதால் ஏற்படும் அசௌகரியங்களில் ஒன்று. முதலாவது விடை சரி. இலவச கல்வியின் வழங்கும் நோக்கில் எல்லா மாணவர்களுக்கும் இலவசமாக கிடைப்பவை. முதலாவது விடையும் சரி. இரண்டாவது விடையும் சரி. மூன்றாவது விடையும் சரி. இப்ப ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்காங்க. யூனிஃபார்ம் ஃப்ரீயா கொடுக்காங்க. அதே போல பாதணிக்கும் பவுச்சர் கொடுக்குறாங்க. ஆனா இந்த கேள்வி பாஸ் பேப்பர்ல வந்த காலத்துல பிள்ளைகள் இலவச சீருடையும் இலவச புத்தகமும் தான் விடையா கொடுத்தாங்க. 2016 ஆண்டு பாஸ் பேப்பர்ல.
அசுத்தமான நீரை பருகுவதால் ஏற்படும் நோய் அதுல இருக்கிறதுல வாந்தி பேதி சரி. இயற்கையாக காற்று சக்தி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் என்ன விட சொல்லுங்க. பட்டம் பறக்க விடுதல்ல. ஜெனிசில சொல்லுங்க. 403 இருந்து 450 வரை. காந்தம் ஒன்றினை அருகில் கொண்டு வரும்போது கவரப்படும் பொருள் இரும்பு. பித்தளை. விட இரும்பு. நான் விடையை போடுறது நீங்க வாசிங்க. நாம் பொருள் ஒன்றினை கொள்வரவு செய்யும் போது கட்டாயம் கவனிக்க வேண்டியது உற்பத்தி தேதி காலாவதி தேதி. உமது வகுப்பறையில் உள்ளே பயன்படுத்தும் உபகரணம் தும்பு தடி. விளக்கு மாறும் கால் துடைப்பானும் வெளியில தான் பாயும். விளக்குமாறு தயாரிப்பதற்கு ஈட்கை பெறும் மரம் தென்னை மரம். அடுத்தது கத்தரிக்கோல் ஒன்றினை மற்றவரிடம் எவ்வாறு கொடுக்க வேண்டும்? கூர்முனை தம்மை நோக்கி இருக்கிறவாறு கொடுக்கும். தும்புத்தடி ஒன்றினை செய்ய தும்பை தந்துதவும் மரவகை. தும்பு தடி ஒன்றினை செய்ய தும்பை தந்துவது தென்னை மரம். உமது வகுப்பறையில் வளிச்சூழலை சுத்தப்படுத்துவது விளக்குமாறு. கைக்கூட்டை பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் தும்மும் போதும் இருமும் போதும். மேற்கூறிய இரண்டும் சரி. பின்வற்றுள் நாம் தனியாக பயன்படுத்தும் பொருள் நீர் போத்தல். உரிய பொருளை உரிய இடத்தில் வைப்பதால் கிடைக்கும் நன்மை. மூன்றாவது விடை. 2வது சரி. நாம் பயன்படுத்திய பொருளை எவ்வாறு வைக்க வேண்டும்? சுத்தமாக ஒழுங்காகவும் உரிய இடத்தில் வைக்க வேண்டும். 3வது விடை சரி. விளக்குமாறனை பயன்படுத்திய பின்னர் எவ்வாறு வைக்க வேண்டும்? ஈர்க்குகள் மேல் நோக்கியவாறு வைக்க. தும்பு தடி ஒன்றினை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? 2 பக்கங்களும் பயன்படும் வகையில். 2வது விடை சரி. கால் துடைப்பம் ஒன்றினை எவ்வாறு பயன்படுத்துவீர்? மேற்கூறிய இரண்டும் சரி. மேலவார விடையும் அடுத்த விடையும் சரி என்றால் கீழே அப்படி விட தருவாங்க. உமது நாட்காலி எவ்வாறு பயன்படுத்துவீர்? விடை 3வது சரி. கைக்குட்டையை பாருங்க. உமது கைக்குட்டையை எவ்வாறு பயன்படுத்துவீர்? தினசரி கழுவி. உணவு பட்டியலை ஒழுங்காக கட்டி வைக்கும் போது ஏற்படும் நன்மை. இரண்டும் சரி. நீரை பயன்படுத்தும் போது தண்ணீர் போத்தலை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும்? இரண்டாவது விடை சரி. அறிவால் பயன்படுத்துவோர் விவசாயி. பச்சை வளையல் சொட்டு அருவி வெட்டுப்பாடல். சுலகு பயன்படுத்துவது அரிசியை புடைப்பதற்கு. சுலகை கையில் ஏந்தி ஆடும் நடனம் சுலகு நடனம். உண்ண உணவு தந்திரம் உணவு உழவர் வாழ்க வாழ்க என்ற பாடலை பாடியவர் யார்? பாடியது யாரா தெரிஞ்ச சொல்லுங்க. உதயச்சந்திரன். பிஎஸ்என் உதயச்சந்திரன். இருக்கா பாருங்க. அடி டவுட் நான் மார்க் பண்ணுவீங்க. நான் பார்த்துட்டு சொல்றேன். வீட்டிலும் பாடசாலையிலும் பொதுவாக பயன்படுத்துவது கத்தரிக்கோல். பென்சில் வந்து நான் வீட்டில் பயன்படுத்தல. ஆனால் கத்தரிக்கோல் அங்கேயும் பயன்படுத்துவோம், இங்கேயும் பயன்படுத்துவோம். பின்வற்றுள் உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டிய பொருள் உணவு பாத்திரம். விபத்துக்களையும் விரயங்களையும் குறைக்கும் வழிகளில் ஒன்று. விடை 2வது சரி. தொற்று நோய் என்பதை குறிக்கும் நிறம் மஞ்சள். அடுத்தது தகரப்பணியில் ஒன்றாக கட்டி செய்யப்படும் புத்தளிப்பு கருவி சலங்கை. தகர பேணியில ரப்பரை கட்டினா மீளம் வேறு. அதனால 2 விடையும் சரி விடுங்க. பயிர்களுக்கு இடையில் புற்களை பிடுங்குவதற்கு உதவக்கூடியது கைமுள்ளு. சூறுகளை கட்டும்போது செங்குத்துக்கு பயன்படுற தூக்குக்குண்டு. ஆழமற்ற இடங்களில் மீன்பிடிக்க கரப்பு. தையல் வேலை செய்வோர் அளவு நாடா. மேசன் பயன்படுத்தும் உபகரணம் அல்லாது வலை.
தையலின் பெயர் அது கம்பளி. அடிப்படை வகை தையல்களில் ஒன்றாக காணப்படுவது சிறுநூலோடி. பலகையில் துவாரமிட பயன்படும் உபகரணம் புறப்பணம். வணிகச்சில்லை பயன்படுத்துவோர் குயவர் முதலாவது. வர்த்தக பொருட்களின் தரத்தினை இலங்கை தரச் சான்றிதழ் SLS. அலங்கார தையல் வகைகள் அடங்குவது சங்கிலி தையல். சாந்து கலவை பூசப்பட்ட சுவரை அழுத்தமாக்க பயன்படுவது மணியாசு. சீப்பு பர்த்தூரியை போன்ற பொருட்களை பயன்படுத்தும் மூலப்பொருள் பிளாஸ்டிக். வெளியருவி பயன்படுத்தும் தொழில் விவசாயம். தேய்வுற்று இருந்தால் எண்ணெயிட்டு பராமரிக்கும் உபகரணம் இரும்பு கப்பி. மரவேலை செய்வோர் பயன்படுத்துவது கைவாள் சிகுளி உளி இரண்டாவது. பற்றையில் நெருப்பு எரிய காற்று வழங்குவது துருத்தி. துணி மரம் போன்ற மூலப்பொருட்கள் முறையே துவாய் கட்டி. விடை இரண்டாவது சரி. வீட்டில் ஒருவர் தனியாக பயன்படுத்தும் பொருள் துவாய். தச்சன் பயன்படுத்தும் உபகரணம் துரப்பணம். தைக்கும் போது தீத்தாள். கலப்பை விவசாயம். விவசாய உபகரணங்களை பயன்படுத்தினால் கிடைக்கும். உபகரணங்களை சரியாக பயன்படுத்தினால் விடை இரண்டாவது சரி. வரம்புகளை அமைக்க உதவுவது மண்வெட்டி. அத்தாங்கு பயன்படுவது சிறிய நீர்நிலைகளை மீன்பிடிக்க. மட்பாண்ட தொழிலாக பயன்படுத்துவது வனைச்சில் இரண்டாவது. பின்வரும் வேலைகளின் நெருப்புடன் தொடர்பட்ட வேலை கொல்லன் பட்டறை மூன்றாவது. நாம் நடக்கும்போது முதலில் குதிகால். கொல்லன் அடுத்த துருத்தி. சூடான பொருட்களை பிடிப்பதற்கு சாவணம். சுவர்களின் மூலைகளில் செங்குத்து தன்மை அறிய உதவுவது தூக்குக்குண்டு. யாருக்கு பிரச்சனைகள் இருக்கா? ஒருவர் தனியாக பயன்படுத்தும் உபகரணம் அல்லாது கத்தி. பொருட்களை பயன்படுத்திய பின்பு உரிய இடத்தில் வைப்பதால் இலகுவாக எடுக்க முடியும். எப்பாவனையில் பொருளை உலோகம் மற்றும் தையல் ஊசி. மரவேலை செய்வோர் வாளின் பற்களை தொட்டார. நாம் சில பொருட்களை ஏன் தனியாக பயன்படுத்த வேண்டும்? தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்கிறதுக்காக. சுகாதார பழக்கமாக அமையாத விடை இரண்டாவது சரி. பொருளின் தரச்சான்றிதழ் பொறிக்கப்படுவதன் நோக்கம் பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்துவதற்காக. இரண்டாவது. காலாவதியான உணவு உண்பதால் ஏற்படக்கூடிய அசௌகரியம் ஒவ்வாமை. தேவையற்ற பொருட்களை கொள்வனவு செய்வதால் இரண்டாவது விடை சரி. பொருட்களை வாங்கும் போது முதலில் கவனிக்க வேண்டிய விடயம் காலாவதி தேதி. புத்தளிப்பு கருவிகள் செய்ய பயன்படுத்தப்படும் பொருள் சிரட்டையும் சரி பூவர சிலையும் சரி. ஆனால் அதுல சிரட்டை மிக பொருத்தமான விடை. வீட்டில் பொதுவாக பயன்படுத்தும் பொருள் மின் விசிறி. சர்வதேச தரச் சான்றிதழ் ISO. வகுப்பறையில் அனைவரும் பொதுவாக பயன்படுத்தும் பொருள் சுவரில் உள்ள நாட்காட்டி. அடுத்தது உடைகளின் அளவினை வரைந்து எடுப்பதற்கு சுவடு வரிசை. புத்தக பையை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய விடயங்களில் ஒன்று விடை முதலாவது சரி. உற்பத்தி தேதிக்கும் காலாவதி மேல் குறைவானது இருக்கிறது தயிர். 3 நாள் தான் இருக்கு. மூடி திறப்பாரோடு தொடர்பட்ட பொருள் போத்தல். மின்சாரம் உள்ளதா என்பதை பரிசோதிப்பதற்கு பயன்படுத்தப்படுவது பயன்படுத்தும் உபகரணம் மின் சோதிப்பான். நாம் தினமும் உட்கொள்ள வேண்டிய பிரதான வேளைகள் 3. உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு அகத்தி. உடல் வளர்ச்சி புரத உணவுகள் இறைச்சி. புரதச்சத்துள்ள உணவு அல்லாது இடியப்பம், அது கார்போஹைட்ரேட் உணவு. உடலுக்கு சக்தி தரும் உணவு ஈரப்பலா. பின்வற்றுள் விலங்குணவு அல்லாதது
இருங்கு உடல் வளர்ச்சிக்கு அவசியமான போஷணை கூறு. உடல் வளர்ச்சிக்கு புரதம். காலை வேளையில் உட்கொள்ளாபடியின் வயிற்றுப்புண் அல்சர் வரலாம். உணவு உண்பதற்கு முன்னர் கடைபிடிக்க வேண்டிய நட்பக்கம் அல்லாதது. மூன்றாவது விடை சரி. காலை உணவை உண்ணாமல் வரும் பாடசாலை சோர்வு மயக்கம் ஏற்படுதல். உணவு உண்டதன் பின்னர் நாம் கடைபிடிக்க வேண்டியது. முதலாவது விடை சரி. பொது செய்யப்பட்ட உணவுகள் குறைந்த அளவு கவனம் செலுத்த வேண்டியது. விற்கப்படும் கடையை பற்றி பார்க்க தேவையில்லை, பொருள் தரமா இருந்தா சரி. போசாக்கின்மையான பிள்ளையினை காணக்கூடிய பின்னவற்றுள்ளது. மூன்றாவது விடை சரி. சந்தையில் விற்பனையாக பானப்போத்தல் ஒன்றி மேலுறையில் என்ன வட்டம் இருக்குது? மஞ்சள் நிறம் வட்டம் இருந்தால் சீனி மத்தியம அளவு. உணவுப்பதி எக்ஸ்பி என்றிருந்தா காலாவதியாகும் தேதி. உடலுக்கு சக்தி தருவது பான் சீனி. நாம் கட்டாயமாக உண்ண வேண்டியது காலை உணவு. மரவள்ளி கிழங்கில் அதிகமாக இருக்கிற கார்போஹைட்ரேட்டு. பொது செய்யப்பட்ட உணவு சிவப்பு நிற குறியீடு குறிப்பது அதிக அளவு சீனி. பானவைகள் போதிய அளவு அருந்துவதால் உடலை குளிர்ச்சியாக வைத்திருப்பது. 500 வரைக்கும் பார்த்து மீதியை அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.